அரசாங்க அமைச்சகங்கள், முகமைகள், சட்டப்பூர்வ அமைப்புகள் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் வீட்டிலிருந்து வேலை செய்யும் ஏற்பாடுகளை செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளது. நேற்று இரவு பிரதமர் ஆற்றிய சிறப்புரையில் இந்த முயற்சியின் நோக்கம் எரிபொருளை சேமிப்பதும் நாட்டிற்கு நிலையான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதும் ஆகும் என்று தெரிவித்தார். மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், அதே நேரத்தில் மக்களுக்கு ஆதரவளிக்கும் முயற்சிகள் மூலம் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் தாக்கத்தை தணிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தாம் வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக குறிப்பிட்ட சில ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் ஏற்பாடுகளை அனுமதிக்குமாறு தனியார் துறைக்கும் அவர் அறிவுறுத்தியிருந்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார், ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்ட உயர்வை சமாளிக்க கருவூலம் மாதத்திற்கு 4 பில்லியன் செலவிடும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். இந்த மானியம் மலேசியர்களை பாதுகாப்பதற்காகவே என்றும் அவர் கூறினார். இருப்பினும் இந்த செலவுகளை தாங்கிக் கொள்ளும் நமது திறன் நிச்சயமாக குறைவாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்யும் நாடுகளை பன்முகப்படுத்துவது உட்பட மலேசியாவின் எரிசக்தி விநியோக பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஈரான், வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ ஆகியோருடனான தனது உரையாடல்களில் இருந்து மத்திய கிழக்கு மோதலின் விளைவுகள் மோசமடையும் என்று அவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பதாக பிரதமர் மேலும் கூறினார். மீட்பு பணிகள் தொடங்குவதற்கு முன்பு நிலைமை மோசமடையும் என்றும், அதற்கு நிச்சயமாக இன்னும் அதிக காலம் எடுக்கும் என்றும் அவர்கள் அனைவரும் தெரிவித்ததாக அன்வார் சுட்டிக்காட்டினார். இது நிச்சயமாக உலகளாவிய விநியோக சங்கிலியை, குறிப்பாக எரிசக்தி துறையை பாதிக்கும். மேலும் மலேசியாவும் இதற்கு விதிவிலக்கல்ல என்று அன்வார் தெரிவித்தார். ஒப்பீட்டளவில் மிகவும் நிலையான பொருளாதாரத்துடன் நாம் இந்த கட்டத்திற்குள் நுழைந்ததற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இது மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 விலையை 1 லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்னாக பராமரிப்பதற்கு நமக்கு உதவுகிறது என்று தெரிவித்தார். ஆனால் இதன் அர்த்தம் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்பதல்ல. இவை முன் எப்போதும் இல்லாத காலகட்டம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிலைமை மோசமடைந்தால் அதற்கேற்ப நாம் செயல்பட வேண்டும் என்று அன்வார் கூறினார். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு உதவுவதற்கான முயற்சிகளை ஒருங்கிணைக்க ஸ்லாங்கூர் அரசாங்கம் வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தும் என்று மந்திரி பசார் அமருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் மந்திரி பசார்கள் மற்றும் முதலமைச்சர்கள் நடத்தும் சிறப்பு கூட்டத்தை தொடர்ந்து இக்கூட்டம் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கான உதவி மற்றும் மாநிலத்தின் தொழில்துறைக்கு பயனுள்ள ஆதரவை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும் என்று அமீருடின் கூறினார். ஒரு சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டு கோடிட்டு காட்டப்பட்ட நடவடிக்கைகள் ஒழுங்கான மற்றும் பயனுள்ள முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்ய வழக்கமான கூட்டங்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் மற்றும் அதன் தாக்கம் குறித்து விவாதிக்க மாநில நிர்வாக குழுவின் சிறப்பு வட்டமேசை கூட்டத்தை முன்னதாக கூட்டியதாக அமருடின் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று, 2021 டிசம்பரில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் கடந்த ஆண்டு நிகழ்ந்த எரிவாயு குழாய் வெடிப்பு போன்ற பெரும் சவால்களை கையாள்வதில் ஸ்லாங்கூர் அரசுக்கு விரிவான அனுபவம் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் நிலவும் போரின் காரணமாக எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகள் தொடர்பான போலி செய்திகள் பரவுவதற்கு எதிராக அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகள் தொடர்பான 96 போலி செய்தி வழக்குகளை மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC பதிவு செய்துள்ளதாகவும், இதுபோன்ற தவறான தகவல்கள் பொதுமக்களை எளிதில் தவறாக வழிநடத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த தலைப்புகளில் தவறான தகவல்களை பரப்புவது தேசிய நிலைத்தன்மையை குலைக்கும் முயற்சியாகவும், அரசியல் ஆதாயத்திற்காக பொதுமக்களின் துன்பத்தை சுரண்டுவதாகவும் அமையும் என்று அவர் வலியுறுத்தினார். இத்தகைய தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது, குறிப்பாக பொதுமக்களின் நம்பிக்கையையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் பாதிக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கும் MCMCக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அன்வார் கூறினார். மேலும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை நிலவும் இந்த காலகட்டத்தில் இது போன்ற உள்ளடக்கங்கள் பொதுமக்களின் கவலையை மேலும் மோசமாக்கக்கூடும் என்று அவர் கூறினார். அதிகரித்து வரும் சவால்களுடன் கூடிய அசாதாரண சூழ்நிலைகளில் நாம் பணியாற்றி வருகிறோம். ஆனால் சிலர் தொடர்ந்து பொய் சொல்லி வெறுப்பை பரப்புகிறார்கள் என்று அன்வார் தெரிவித்தார்.
இன்று முதல் நாடு முழுவதும் ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை 20 சென்ட் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மேற்கு மலேசியாவில் டீசலின் விலை 50 சென்ட் அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை தற்போதுள்ள 1 லிட்டர் 5 ரிங்கிட் 15 சென்டிலிருந்து 4 ரிங்கிட் 95 சென்டாக நிர்ணயிக்கப்படும் என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கு மத்தியில் மானியம் இல்லாத ரோன் 95 பெட்ரோலின் விலை 1 லிட்டர் 3 ரிங்கிட் 87 சென்டாகவே இருக்கும். மேற்கு மலேசியாவில் டீசலின் விலை 1 லிட்டர் 5 ரிங்கிட் 52 சென்டிலிருந்து 6 ரிங்கிட் 2 சென்டாக நிர்ணயிக்கப்படும். பூடி 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 பெட்ரோல் 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென்டாகவே இருக்கும். அதே நேரத்தில் சபா, சராவா மற்றும் லாபுவானில் டீசல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 15 சென்டாகவே இருக்கும். இந்த விலைகள் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெந்தோங் தமான் ஆர்கிட் பகுதியில் திங்கட்கிழமை முதல் ஒரு பெண்ணும் அவரது 5 குழந்தைகளும் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் இரவு 7:34 மணிக்கு அந்த பெண்ணின் 43 வயது கணவர் புகார் அளித்ததாக பெந்தோங் காவல் நிலைய தலைவர் ஜைகாம் ககார் தெரிவித்தார். 41 வயதான எம் ரேகா என்ற அந்த பெண்ணும் 4 முதல் 19 வயதுக்குட்பட்ட அவரது குழந்தைகளும் கடைசியாக தமான் ஆர்கிட்டில் உள்ள அவர்களது வீட்டில் காணப்பட்டதாக அவர் கூறினார். திங்கட்கிழமை காலை சுமார் 6:30 மணியளவில் தனது மனைவியும் குழந்தைகளும் வீட்டில் இல்லாததை அந்த நபர் கவனித்தார். அவர்களை கண்டுபிடிக்க முடியாததால் அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக ஜைகாம் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். காணாமல் போன 6 பேர் பற்றிய தகவல் தெரிந்த எவரும் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறு ஜைகாம் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.